ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு பஸ் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஒரு பஸ் வ்ளாகாக பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஒரு ஸ்பெஷலான ஆம்னி பஸ் ட்ராவலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பெஷலான ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ஸு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சவுத் தமிழ்நாடுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னென்னா, ஒரு பஸ் ட்ராவலில் சவுத் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம போகிறது. சென்னையிலேருந்து ஆரம்பித்து சவுத் சைடு, தமிழ்நாடுக்குள்ளே சவுத் சைடு எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சென்னை டு சாத்தான்குளம். எந்த ரூட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து கட் பண்ணி தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி வழியாக சாத்தான்குளம் போகிற ரூட்டு. அண்ட் அந்த ரூட்டுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பின்னாடி இருக்கிற ட்ராவல்ஸ். அந்த ரூட்டில் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய சசி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசு கிடையாது, நம்ம சேனலுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ட்ராவல்ஸுடைய சசி ட்ராவல்ஸுடைய வோல்வோ பஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதே ரூட்டில் சென்னை டு சாத்தான்குளம் ரூட்டில் வோல்வோவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். வோல்வோ B9R ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்களுடைய நான் ஏசி ஸ்லீப்பர் சர்வீஸை ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் தான். ஒரு நான் ஏசி சீட்டர் ப்ளஸ் ஸ்லீப்பர் சர்வீஸாக டெய்லி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க சென்னை டு சாத்தான்குளம். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சும் புக் பண்ணியாச்சு. டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க பார்க்கிங் இடத்துக்கே வந்தாச்சு. பார்க்கிங் வந்து இங்கே பூந்தமல்லி கிட்ட ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்டிங்கும் பார்த்திங்கன்னா பூந்தமல்லியிலேருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்தே வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜேர்னி ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபேமஸான ட்ராவல்ஸ் அந்த ரூட்டில். ஸோ அவங்களுடைய சர்வீஸ், நான் ஏசி சர்வீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்மையான கிளைமேட்டுங்க. இங்கே ஃபுல்லாக அப்படியே வந்து செம்ம க்ளவுடியாக மாறிடுச்சு. இதாங்க நம்ம ட்ராவல் பண்ண வோல்வோ. டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ப்ளாக் பண்ணும்போது இது க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ரீஃபர்பிஷ் மாதிரி பண்ணி கலர்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த vlog நம்ம பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 year ஆச்சுங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 months ஆச்சு நம்ம பண்ணி. போன செப்டம்பர் பண்ணோம், இப்போ வந்து ஜூலை கிட்ட ஆக போகுது. நல்லா செம்ம லுக்காக இருக்குல்ல. இந்த பஸ் வந்து இப்போ ரூட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓடிட்டுருக்கிறது சென்னை டு சாத்தான்குளம் ஓடிட்டுருக்கு. பட் ஃபர்தர் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சாத்தான்குளம் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சாத்தான்குளம்னு ரூட் மாறப்போகுது. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக ரூட்டே போட்டிருப்பாங்க. சென்னையிலேருந்து சாத்தான்குளம் வழி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி, முதலூர் அப்படிங்கிற ஊரெலாம் தாண்டி தான் போகுது. அண்ட் இந்த இடத்துல குன்றத்தூர் போட்டிருக்கு பாருங்கள். குன்றத்தூர் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்கிற இடம். ஆல்மோஸ்ட் குன்றத்தூர் கிட்ட தான் இருக்கும். மலையம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். பூந்தமல்லிக்கும் குன்றத்தூருக்கும் நடுவில் இருக்கிற இடம். கொத்தக்காலான் விலை அப்படிங்கிறது சாத்தான்குளம் தாண்டி இருக்கிற ஒரு ஊர். பயங்கரமாக நனைந்தாச்சுங்க உள்ளே வரத்துக்குள்ளே. வெளியில் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் எப்போ மழை பெய்யுதுன்னே சொல்ல முடியல. சரி, அதனால தான் கிளாம்பாக்கத்தில் டைம் இருக்குங்க. நமக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய ஹால்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம். அது வந்து கிளாம்பாக்கம் KCBT பஸ் ஸ்டாண்டில் எடுத்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சு. இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருங்க.
கேமரா போடுறேன். பஸ்ஸு பார்க்கிங்லேருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. மழையோட தான் கிளம்பி இருக்கோம். ஸோ இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸு. நம்ம வந்து ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருக்கோம். அப்பர் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பர்த்துக்கு வந்து உட்காந்தாச்சு. செம்மையாக நனைஞ்சிட்டேன். எப்படியோங்க இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடித்தா ஒரு பக்கம் வேர்த்து நனையுது, இன்னொரு பக்கம் திடீர்னு பெய்கிற மழையில் நனையுது. நனைஞ்சப்பாடாக தான் இருக்குது உடம்பு. இப்படியோ ஓகே, மழை நின்னோடனே நம்ம கதவை வந்து திறந்து விட்டுக்கலாம். செம்மையாக காற்று வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீப்பரில் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து சீட்டர்லேயும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். சென்னை அவுட்டர் ரிங் ரோடுங்க. அப்படியே இதில் போயிட்டு நம்ம பூந்தமல்லி அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுவோம். அங்கேருந்து அப்படியே மதுரவாயில் போய் மதுரவாயிலேருந்து நம்ம சென்னை பைபாஸ் ஜாயின் பண்ணிடுவோம். போரூர் டோல்கேட்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போர்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பரில் பார்த்திங்கன்னா அப்பர் 2 சைடுமே பர்த்து தான். லோவரில் மட்டும் பார்த்திங்கன்னா டபுள் சைடு சீட்ரு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடு பர்த்து தான் இருக்குது. சிங்கிள் சைடு அப்பர் நம்மளது U12. ஸோ இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட், ஒரு நீட்டான பெட் ஸ்ப்ரெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தனியாக செப்பரேட்டாக பில்லோவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலிவேட்டட் இருக்குது, இருந்தாலும் செப்பரேட் பில்லோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஈரம் ஆகிடுச்சு, நான் மலையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக் ரெஸ்ட் இருக்குது. ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அண்ட் கால் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. ஸ்க்ரீன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. அண்ட் ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் சீட்டர்னால பெட்ஷீட் தனியாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்று எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுத்துட்றாங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா புது பஸ்லாம் கிடையாதுங்க. புது பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். BS4 ரேஞ்சில் இது வந்து பில்ட் பண்ணாங்க. கொஞ்சம் பழைய பஸ் தான், ஆனால் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த பஸ்ஸை வந்து நான் புக் பண்ணியிருக்கிறது. ஸோ இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, என்ன ஸ்பீடு போகிறாங்க, என்ன மாதிரியான ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துகிறாங்க, க்ரூலாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அது எல்லாத்தையும் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்த்துட போகிறோம். ஸோ இப்போ நம்ம சீட்டரில் உட்காந்துட்டோம். சீட்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டு, காஃப் சப்போர்ட்டோடு இருக்குங்க. சூப்பரான விஷயம் சீட்டரில் வந்து காஃப் சப்போர்ட் கொடுக்கறது. அதுவும் அட்ஜஸ்டபிள் தான். இங்கே லீவர் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டர் இருக்குது, மேகசின் ஹோல்டர் இருக்குது. வாட்டர் பாட்டில், சீட்டர் பேசஞ்சராக இருந்தாலும் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த நைட் லேம்ப்ஸ்லாம் கீழே வந்து பிங்க் கலரில் கொடுத்துட்டாங்க, ரோஸ் கலரில் கொடுத்துட்டாங்க. அது பக்கத்துலேயே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. பக்காவாக ஒர்க் ஆகுது அதுவும். அண்ட் புஷ்பேக் ஃபெசிலிட்டியும் நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கான டைமுங்க. ஃப்ரைடே நைட்டு சென்னையிலேருந்து கிளம்புறேன். ஃப்ரைடே நைட் சென்னையிலேருந்து சவுத் சைடு ஆஃப் தமிழ்நாடு போகும்போது அது பீக்கான டைம் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே லீவ் வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இந்த பீக்கான டைம்லேயும் இவங்க இன்றைக்கி வச்சுருந்த ஃபேர் தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நல்லா டக்குன்னு புக் பண்ணிட்டேன். சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees ஃபேருங்க. ஸ்லீப்பருக்கு 1100 rupees. நான் புக் பண்ணியிருக்கிற சிங்கிள் பர்த்து அப்பர் பர்த்து ஸ்லீப்பருக்கு 1100 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே நைட்டுக்கு இது வந்து ஒரு செம்மையான ஒர்த்தியான ப்ரைஸ் தான். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரைடே நைட்டு ஆம்னி பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும். நான் எப்போவுமே அப்படி ட்ராவல் பண்ண மாட்டேன். ஃபெஸ்டிவல் டைமு இந்த மாதிரி பீக் டைம்லாம் நான் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் ஈவன் பஸ் ட்ராவலே வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும்னு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே நைட் டைம்லேயே சீட்டருக்கு 800, ஸ்லீப்பருக்கு 1100 வச்சுருந்தாங்க. போரூர் டோல்கேட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டு. 6:50 டைமிங், ஈவினிங் 6:50க்கு எப்போவுமே இங்கேருந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் நான் புக்கிங் கொடுத்துருந்தேன். பட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கே பஸ் பார்க்கிங் இருக்கோ அங்கேயே போயிட்டேன். அப்போ தான் வீடியோ நல்லா எடுக்கலாம்னு நினச்சேன். பட் மழை வந்து இன்றைக்கி அதுக்கு எடுத்துருச்சு.
டிஸ்டர்ப் பண்ணிட்டாமல் அவையில் போவேன்னு சொன்னாங்க வந்து கிளாம்பாக்கம் கேசிபிடி பேருந்து நிலையம்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு ஒரு ½ ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து டைமிங் படி ஷெட்யூலில் 8:10 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்தது 7:40, இன்னொரு ½ இருக்குல்ல. ஸோ அது எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் ஸ்டாப்பாக யூஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே டின்னருக்கு நிறுத்த மாட்டாங்க. ஒரு நான் டின்னர் பஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கும். புக்கிங்லேயே வந்து நான் டின்னர் பஸ் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. ஸோ நான் டின்னர் ஸ்டாப் அப்படின்னா இங்கே அதுக்கப்புறம் பெரிய ஸ்டாப் எதுவும் இருக்காது. மேபி ஏர்லி மார்னிங் நிறுத்துவாங்க. ஸோ இந்த ½ நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டின்னர் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் இன்னும் சாப்பிடல டின்னர். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு மீதி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம். நிறைய பஸ்ஸஸ் இதுக்கு மேலே தான் சென்னையிலேருந்து கிளம்பி வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பே எல்லாம் காலியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே நிற்கிறோமா, இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனாலே அங்கே நிறையா சாப்பிட்ற கடைகள்லாம் இப்போ வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்குது பாருங்கள். பஸ் நிற்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து அங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே இருக்கிற ஒரு கடையில் தான் வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 rupees. 15 minutes later. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நின்றுட்டு இருக்கிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். சாப்பாடு நல்லா இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸு இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தால் கூட இங்கே ஒரு டின்னர் பிரேக் நிறுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் இருக்குது, பட் ஒர்த்து. பிரியாணி 90 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் வெரைட்டி ரைஸ் வச்சுருக்காங்க. லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. அது 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்த்து டு ஈட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சசி ட்ராவல்ஸுடைய சென்னை டு சாத்தான்குளம் ஜேர்னியில் கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஜேர்னி தான் கேபின் ரைட் பண்ணியிருந்தேன். அந்த சென்னை பைபாஸில் ஒரு 2 ஓவர்டேக் கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் உட்காந்துட்டேன். கிளாம்பாக்கம் இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிரேக் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு, டின்னர் முடிஞ்சிருச்சு, ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போய்கிட்டு இருக்க போகிறோம். ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க தாங்க. யூஸ்வலாக மற்ற லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் மாதிரி இதுலேயும் 2 ரெஸ்ட் ஸ்டாப் இருக்காமா. அந்த நோ டின்னர் ஸ்டாப் அப்படின்னு போட்டது டின்னருக்கு தான் ஸ்டாப் பண்ண மாட்டாங்களாம். மற்றபடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் டீ பிரேக்கு அதெல்லாம் வந்து யூஸ்வலாக தான் இருக்குமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் டோல்கேட் தாண்டி திண்டிவனம் கிட்ட வந்துட்டோம். திண்டிவனம் கிட்ட ஃபஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க.
அடுத்து 2வது ரெஸ்ட் ஸ்டாப்பும் இருக்கும். ஒரு 1:30 மணி 2 மணி வாக்கில் விராலிமலையில் 2வது ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குமா. ஸோ நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆத்தூர் டோல்கேட் தாண்டி எப்படியும் தூங்க போயிடலாம். ஏன்னா மார்னிங் நம்ம தூத்துக்குடியிலேருந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரூட்டு தூத்துக்குடி டு திருச்செந்தூர் டு உடன்குடி டு சாத்தான்குளம் அந்த ரூட்லாம் மார்னிங் கவர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் தூங்க போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் தூத்துக்குடியிலேருந்து கவர் பண்ண போகிறேன். இப்போ எந்த ரூட்டில் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திண்டிவனம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து திருச்சி ரூட்டு தாங்க, யூஸ்வலான திருச்சி ரூட்டு. உளுந்தூர்பேட்டை டோல்லாம் தாண்டி திருச்சி, அதுக்கப்புறம் விராலிமலை ரெஸ்ட் ஸ்டாப் வரும். விராலிமலை தாண்டி மதுரை தாண்டி அங்கேருந்து அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒரு கட் எடுத்து தூத்துக்குடி ரோட் ஜாயின் பண்ணிடுவோம். தூத்துக்குடியிலேருந்து எப்படி போகிறோம், என்ன மாதிரி ரூட் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மார்னிங் பார்த்துருவோம். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைடு செம்மையாக போகுதுங்க. ஸ்பீடு உங்களுக்கு காட்டல, நான் மார்னிங் காட்டுறேன். 80-85 மேக்ஸிமம் நல்லா மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. ஆனால் வர வழிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை. ஸோ கொஞ்சம் வந்து ஐடியலான ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப ஸ்பீடு போக முடியாது அந்த ஸ்லிப்பரியான ரோட்ஸில். பட் அதுலேயே கூட 80-85 வரைக்கும் மேக்ஸிமம் போகிறாங்க. அண்ட் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா டைமிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இப்போ வரைக்கும் தோணலை, இப்போ வரைக்கும் தெரியலை. நாளைக்கு மார்னிங் பார்த்துடலாம் என்னென்ன டைமுக்கு ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிற மார்னிங் பார்த்துடலாம். ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப் கூட நிறுத்தியிருக்காங்க. கிளாம்பாக்கம் தாண்டி அடுத்து இங்கே நிறுத்தின ரெஸ்ட் ஸ்டாப் நல்லாவே இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. மிட் நைட் வணக்கங்கள். விராலிமலையிலேருந்து சரியான ஒரு ரன்னுங்க. 9 மணிக்கு நைட்டு பரனூர் டோல்கேட்டு 1:40 ஆகுது. விராலிமலை அதாவது ஜஸ்ட் 4 hours 40 minutes பரனூர் டு விராலிமலை அப்படிங்கிறது செம்ம ரன்னு, செம்ம டைமிங்கு. ஸோ இதிலேருந்தே தெரியுது செம்மையாக ஒரு ஓட்டம் வந்து அண்ணன் ஓட்டியிருக்காரு. கண்டிப்பாக வந்து 90 வரைக்கும் வண்டி போயிருக்கு. அண்ட் செம ஒரு தூக்கம். நான் இன்னுமே போய் கண்டினியூ பண்ண தான் போகிறேன். விராலிமலை ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு மார்னிங் தூத்துக்குடியிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் தூத்துக்குடி டைமிங் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.5 hours 3 hours ஆகிடும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த விடியிற டைம் 5 மணி விடியிற டைம் அப்படிங்கும்போது ஏர்லி மார்னிங் சூப்பராக அந்த ரூட்டை கவர் பண்ணிடலாம். சவுத் ஈசிஆர் ரூட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் உடன்குடி அப்படிங்கிறது செம்ம ரூட்டை கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு சூப்பரான ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க விராலிமலை. ஆல்ரெடி இந்த ஸ்டாப்பை நான் வந்திருக்கேன். இது ஒரு நல்ல ஸ்டாப்பு, நல்ல ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சப்போஸ் டீ வேணும்னா குடிச்சிக்கலாம். டீலாம் இப்போ நம்ம குடிக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்க தான் போகிறது. அண்ட் இங்கே விராலிமலையிலேருந்து செகண்ட் டிரைவர் அண்ணா ஓட்டுவார். இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரெச் இவர் தான் ட்ரைவ் பண்ணுவார். Hours later.
நிற்கிறாங்க. ரொம்ப நல்லது. ஏதோ விசேஷமான நாள் போல் இங்கே திருச்செந்தூரில் இன்றைக்கி செம கூட்டங்க. காலையில் 6 மணிக்கே பயங்கரமான கூட்டம் பஸ் ஸ்டாண்டில். அண்ட் நம்ம பஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்துடுச்சு ஷெட்யூல் படி. நம்ம இதை தாண்டி சாத்தான்குளம் வரைக்கும் போகிறோம். அது கன்பாக தெரியும். போன வருஷம் இந்த பக்கம்லாம் வரும்போது எனக்கு இந்த ஏரியா சுத்தமாக தெரியாது. ஆனால் இப்போ நல்லாவே தெரியுது. இந்த பிரிட்ஜு தாங்க சாத்தான்குளத்துக்கு என்ட்ரன்ஸு. செம்ம கூட்டம். மண்ணு கூட மண்ணுக்கு எவ்வளோ நேற்று வரதுங்களா? ஏழைக்கு வேலை இதில் கரெக்டாக ட்ராப் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற உங்கள் ட்ராவல்ஸ் ஆஃபீஸில். நான் தேங்க்ஸ்ண்ணே, வாங்க. ஷார்ப்பாக ஆன் டைம் நம்மளை வந்து சசி ட்ராவல்ஸ் சாத்தான்குளத்தில் இறக்கி விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஷெட்யூலோட ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லி தான். 7:10 தான் போட்டிருந்துச்சு. 7:05க்கெலாம் வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ நான் இருக்கிறது வந்து திசைன்விளை பஸ் ஸ்டாண்டு. டக்குன்னு நான் சாத்தான்குளத்தில் இறங்கின உடனே ஒரு திசைன்விளை பஸ் கிடச்சிருச்சு. திசைன்விளை வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஏறிட்டேன். அங்கே அவுட்ரோ பேச முடியல. ஸோ இங்கே எனக்கு டைம் இருக்குது. அதனால் அவுட்ரோ வந்து இங்கே முடிக்கிறேன். ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இவங்களோட வோல்வோ சர்வீஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். சென்னை டு சாத்தான்குளம் ரோட். சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏசி ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பருங்க. டைமிங் பக்கா, ஸ்பீடெல்லாம் செம்ம சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளை வந்து டைமுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. சாத்தான்குளம் தாண்டி பொத்தக்கலான்விளை அப்படிங்கிற ஊர் வரைக்கும் இந்த பஸ் போகும். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அங்கே தான் எண்ட் ஆகுது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து சாத்தான்குளத்துலேயே இறங்கி எண்ட் பண்ணுறோம் இந்த vlog-ஐ. ஒரு சூப்பரான பஸ்ஸு, ஒரு ஃபேமஸான பஸ் இந்த ரூட்டில். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால், தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி, சாத்தான்குளம் சைட்லாம் வர மாதிரி இருந்தால் இதை வந்து சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ட்ராவல்ஸ். ரேட்டும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் கூட நாமினலாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். டாடா.